குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி மீன்குளத்தி பகவதி அம்மன் திருவடிகள் போற்றி போற்றி ஸ்ரீ அம்மன் ஐம்பொன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்குறது 8 mm உள்ள ருத்ராட்ச மாலை ஒன்று மடிகண்ணியில் கோர்த்துருக்குறோம். பாருங்கள், அந்த மடிகண்ணி அப்படிங்கிறது எவ்வளோ நேர்த்தியாக, அதே நேரத்தில் அடர்த்தியாக கனமாக கோர்த்துருக்கு பார்த்தீங்களா. இது பார்த்திங்கன்னா 8 mm அப்படிங்கும்போது நாம் 63 மணி நம்ம வைக்கும்போது தான் அந்த நீளம் தலையோட போட்டு கட்டக்கூடிய நீளம் கிடைக்கும். இந்த பூட்டு கட்டுற மாடல் இருக்கு இல்லைங்களா, ஒரு மணிக்கும் இன்னொரு மணிக்கும் இடையில் முடிச்சா வரும். அந்த மணியை அந்த மாதிரி மாலை கட்டினோம்னா 54 மணி போதும். ஆனால் இந்த மாதிரி மடிகண்ணியில் போடணும் அப்படின்னா நம்ம 63 மணி வைக்கும்போது தான் அது குறைந்தபட்சம் தலையோடு ஈஸியாக போட்டு கழட்ட முடியும். நீளம் அதிகமாக வேணும் அப்படின்னா 72 கூட வச்சுக்கலாம். அதாவது 72னா 7 2 9, 63னா 6 3 9, 54னா 5 4 9. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 9ஆம் எண் அப்படிங்கிறது வரணும்னு வச்சுங்களேன். இப்போ 108ன்னு போடுவாங்க. ஒரு சில மாலைன்னா 108 மணி இருக்கும். 1 8 9 மந்திரம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா 108 முறை மந்திரம் சொல்கிறது, 1008 1,08 இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த 9 அப்படிங்கிற ஒரு அம்சம் அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மீக ரீதியாக ஒரு பாரம்பரியமாக வழக்கத்துக்கு கொண்டு வந்தக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா. 9 கிரகங்கள் இருக்குது, நவ கிரகங்கள், நவரத்னங்கள், 9 அவதாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நவராத்திரி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி 9க்குன்னு ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குதுங்க. அதுக்குன்னு ஒரு ஆன்மீகம் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம எப்பவுமே இந்த மாலை செய்கிறது. சரிங்களா. 63 மணி இந்த ருத்ராட்சத்தில் இருக்குது. 8 mm 8 முகம் கொண்டது, 5 முகம் கொண்டது, 8 mm உள்ள ஒரு மணி. இதுக்கு சிகாமணியாக அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 முகம் கொண்ட பார்த்திங்கன்னா இந்த இதில் வச்சுருக்குறோம். 3 முகம் இருக்கிற மாதிரி தான் அந்த இது இருக்கும். சரிங்களா. பார்த்திங்கன்னா 3 முகம் இருக்கும். இந்த இதில் ஒரு 3 முகங்கள் உள்ள மாதிரி அதுதான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. 3 முகம் வேணுங்க அப்படின்னாங்க. அது நாங்கள் சிகாமணியாக அவங்களுக்கு நம்ம வச்சுருக்கிறோம். சரிங்களா. இது மாதிரி அதே போல் பார்த்திங்கன்னா 6 mm உள்ளது, 8 mm உள்ளது, 10 mm 12 mm இந்த மாதிரி மாலைகளும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. எல்லாமே தரமான முறையில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். மாலை எந்த நூலை கட்டி வேணாலும் வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் வெள்ளி, ஐம்பொன் அல்லது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்பு இது மாதிரி இதுலேயும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி 4 முகங்கள் உள்ளதுங்க, 6 முகம், 5 முகம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 முகங்கள் உள்ளது. சரிங்களா. இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு இது 5 முகம். சரிங்களா. இது 5 முகம் இருக்கும். இது 4 முகம் இருக்கும். 4 பக்கம் இருக்குது பார்த்திங்களா. 4 முகம் இருக்கும். 4 முகம் அப்படிங்கிறது சின்னது பெருசு எல்லா சைஸ்லையும் இருக்குது. இதுவும் 4 முகம்தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 முகங்கள் வரும். இந்த மாதிரி இருக்கிறது 3 முகங்கள் வரும். 5 6 இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே போல் இது 5 முகத்தில் பெரிய ருத்ராட்சங்க, அதாவது ஒரு நெல்லிக்கனி அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ருத்ராட்சம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ ருத்ராட்சம் எல்லாம் ஒரிஜினலாக நம்ம வாங்கிக்கலாம். கலர் ஏற்றப்படாததுங்க. பாருங்கள், இதுலேயே ஒரு சில கலர் ஏற்றுறது. இது பார்த்திங்க பாருங்கள், இது கலர் ஏற்றுனது. அது சிலர் விரும்பினதுக்காக அப்படி. ஆனால் இது பாருங்கள், கலர் ஏற்றாதது. கலர் ஏற்றாததுங்க இப்படி தான் இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வந்துடும். சில கருப்பு கலரில் கூட இருக்கும். அது மாதிரி ஒரு சிலர் வேணும்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் நேச்சுரல் கலருங்கிறது இது தானுங்க. சரிங்களா. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அதே போல் ரத்தினங்கள் அணியணும் அப்படின்னாக்க ஜோதிட ரீதியாக நீங்கள் அணிந்து கொள்வது தான் உங்களுக்கு அந்த ரத்தினங்கள் யோகத்தை தரும். ஏன்னா யோகாதிபதிகள் அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு உண்டான ரத்தினங்கள் தான் நம்ம அணியணுமே தவிர ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, என்ன கிழமையில் பிறந்தோம், என்ன தேதியில் பிறந்தோம். சில பேர் நான் 5ஆம் தேதியில் பிறந்தேன், பச்சைக்கல் போட்டுக்கிறேன்னு சொல்லி கூட போட்டுக்குவாங்க. ஆனால் அவங்க ஜாதக ரீதியாக தனுசு லக்னமாக இருந்ததுன்னா அந்த பச்சைக்கல்லுக்குரிய கிரகம் புதன் அவருக்கு அந்த ஜாதகத்துக்கு பாதகாதிபதியாக வருவார் இல்லைங்களா. இல்லை நான் 3ஆம் தேதி பிறந்தேன், 3ஆம் தேதிக்கு உண்டான கிரகம் குரு அப்படின்னு புஷ்பராகம் போகிறாங்க வச்சுங்களேன். அது அவங்க மிதுன லக்னமாக இருந்ததுன்னா, கன்னி லக்னமாக இருந்ததுன்னா
அதெல்லாம் வந்து யோசிக்கணுங்க. எந்த ரத்தினங்கள் அணிந்தாலும் அது கிரகம்தான். அந்த கிரகங்களாக தான் பார்க்கணும். சரிங்களா? இந்த நம்பராக மட்டும் பார்க்கக்கூடாது. உங்கள் நம்பரு கிரகங்களமாக இருக்கும். அந்த கிரகம் உங்கள் ஜாதக ரீதியாக யோகாதிபதியாக இருக்கார் அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதனுடைய அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பவுமே ரத்தினங்கள் வந்து செய்து கொடுக்கறது உண்டு. ரத்தினக்கல்லுக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். ஐமொன்லேயும் அப்படி நம்ம வந்து பண்ணிக்கலாம். எப்பவுமே ராசிக்கு அப்படின்னு போடுறதில்ல. பாருங்கள், ராசின்னு போட்டிருப்பாங்க. பெரும்பாலும் நம்ம லக்னம் தான் போடுவோம். லக்கணத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பாவமும் இயங்குது. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படிங்கிறோம். அப்போது வந்து லக்கணத்தை பேஸ் பண்ணி தான். சரிங்களா? கலத்திரஸ்தானம்னா 7ஆம் பாவம், திருமணத்துக்கு பார்க்குறது. சுகஸ்தானம் அப்படின்னா 4ஆம் பாவத்துக்கு பார்க்குறது. அதே 4ஆம் பாவம் வீடு, வண்டி, வாகனம் எல்லாத்துக்கும் அதே தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லக்கணத்தை பேஸ் பண்ணி தான் ரத்தினங்களும் அணியணும். நண்பர்களே, தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்கள் வாழ்த்துக்களும். வாழ்க வளத்துடன், மேலும் புகழுடன் வாழ்க வாழ்க வாழ்க.